+2 அக்கௌண்டன்சியில் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ப்ராஃபிட்டில் எம்சிக்யூ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் இஸ் வாட் அக்கௌண்ட் கேட்குறாங்க. ரிசிப்ட்ங்கிறது கேஷ் உள்ளே வர்றது, பேமெண்ட்ங்கிறது வெளியில் போகிறது. ஓகே, அப்போ எந்த ரூல் இருக்கும்? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கரெக்ட், ரியல் அக்கௌண்ட். அதனால் ரியல் அக்கௌண்ட் இஸ் ஆன்சர். ஓகே, ஏன்னா எப்போதுமே இந்த நாமினல், பர்சனல், ரியல் இருந்ததுன்னா அந்த ரூல் பாருங்கள், அந்த ரூலில் இருக்கிற வேர்டிங்கை வந்துடுச்சா பாருங்கள் இங்கே, அதான் முக்கியம். ஓகேயா, அதனால் திஸ் இஸ் எ ரியல் அக்கௌண்ட். ஓகே, அடுத்தது ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப். ஓகே, இட்ஸ் எ குட் கொஸ்டின். எல்லா ரிசிப்ட், எல்லா பேமெண்ட்டும் வரும். அதனால் போத் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் இன் நேச்சர். ஓகே, பேலன்ஸ் ஆஃப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இண்டிகேட் வாட்? லாஸா, எக்ஸஸ் ஆஃப் இன்கம்மா, டோட்டல் கேஷ் பேமெண்ட்டாக? கிடையாது. டோட்டல் கேஷ் பேமெண்ட்டும் உண்டு, டோட்டல் கேஷ் ரிசிப்ட்டும் உண்டு. அதனால் அண்ட் எனி கிவன் டே உங்களால் என்ன பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, அதனால தான் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டே போடுறது. ஓகே, அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் வாட் அக்கௌண்ட் கேட்குறாங்க. அதே மாதிரி ரூல் அப்ளை பண்ணுங்கள். ரியல் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் வராது. பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் வராது. நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் எக்ஸ்பெண்டிச்சர், கிரெடிட் இன்கம், ரைட்? அப்போ நாமினல் அக்கௌண்ட் தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட் வாட்? ஓகே, இட்ஸ் எ குட் கொஸ்டின். எப்படியும் இது நம்ம நாமினல் சொல்லிட்டோம். ஸோ எதர் ப்ராஃபிட் ஆர் லாஸாக இருக்கும், சர்ப்ளஸ் டெபிசிட்டாக இருக்கும். இது இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுங்கிறதுனால இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், கரெக்ட்? அதனால் இட்ஸ் ஒன்லி சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட். ஓகேயா, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷுட் நாட் பி ரெக்கார்டட் இன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்? ஷுட் நாட் பி ரெக்கார்டட். ஓகே, சேல் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வரலாம், 100 பெய்ட் வரலாம் எக்ஸ்பெண்டிச்சர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட் வரலாம், சேல் ப்ராசஸ் ஆஃப் இது வராது. இது வந்து ஒன்லி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் ரிசிப்ட் சைடில் வருமே தவிர இன்கம் சைடில் வராது. ஏன்னா இது கேபிட்டல் இன் நேச்சர். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் இஸ் வாட்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது இன்கம். ஓகேயா, இப்போ வர வேண்டிய இன்கம் வருதா, இட் இஸ் அன் கரெக்ட் அசட். லெகசி இஸ் வாட்? லெகசிங்கிறது பேசிக்கலி யாரோ ஒருத்தர் வந்து ஒரு கிளப்புக்கு வந்து அவருக்கு பிடிச்ச கிளப்புக்கு தன்னுடைய ப்ராப்பர்ட்டி, அசட்ஸ், லேண்ட் எதாவது கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் கால்டு கேபிட்டல் ரிசிப்ட். அதுதான் லெகசிங்கிறது. ஓகே, அதனால் ஒன் டைம் தான் வரும் கேபிட்டல் ரிசிப்ட். டொனேஷன்ஸ் ரிசீவ்டு ஃபார் எ ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இஸ் கரெக்ட். அதுவும் கேபிட்டல், ஏன்னா ஒன் டைம் தான் வரும். அடுத்தது there are 500 members in a club paying 100 as subscription, then subscription due current year received in advance. இதெல்லாம் தேவையே இல்லை. ஏன் சார் அப்படின்னா, வென்னவர் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்னா, இந்த ரெண்டு மட்டும்தான். அதை மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போகும். ஸோ 500 × 100 பார்த்தீங்கன்னா ஒரு 0 போட்டால் 5000, அடுத்த 0 10,000, சாரி 50,000 இஸ் ஆன்சர். ஓகே, கரெக்ட், 10A கரெக்ட். ஓகே, ஸோ எப்போதுமே நம்பர் ஆஃப் மெம்பர்ஸும் சப்ஸ்கிரிப்ஷனும் கொடுத்துட்டா அதை மாத்திரம் எடுத்துவாங்க. இதெல்லாம் தேவையே இல்லை, இந்த டீட்டெயில்ஸ் தேவையே இல்லை. ஓகேயா, ஸோ இது எம்சிக்யூ. ஓகே, ஏதாவது டவுட் இருந்ததுனால கேளுங்க. தேங்க்யூ.